ஆன்லைனில் பொருள் வாங்குறத குறைச்சிக்கோங்க. நம்ம இருக்கிற ஊருக்கு பக்கத்தில் கடை தெருவில் எந்த பொருள் கிடைக்கலையோ, ரொம்ப அரிதான பொருளோ, அந்த பொருளை மட்டும் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்க. ஏங்க இப்போ எல்லாமே ஆன்லைனில் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன திடீர்னு வந்து ஆன்லைனில் வந்து பொருள் வாங்காதீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஆன்லைனில் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் மாதிரியும் சேல்ஸ் பண்ணுறவங்க மாதிரியே ஒரு தோற்றத்தை உருவாக்கி, அவங்கள்ட்ட இல்லாத பொருளை ஃபோட்டோ எடுத்து போட்டு, இந்த பொருள் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சு நம்ம அதை ஆர்டர் பண்ணுவோம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் பண்ணிவிடுவோம். ஆனால் பொருள் வராது. இன்னொரு மெத்தடில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுப்போம். வந்து பொருளை வாங்கிட்ட பிறகு பணம் கொடுக்குற மாதிரி. அதில் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, எம்டி பாக்ஸ் அனுப்பி வச்சுருவாங்க. இல்லைனா ஒரு கல் ஏதாவது ஒன்று. எனக்கெலாம் நான் ஒன்று இன்ஸ்டாகிராமில் பார்த்து ஆர்டர் பண்ணி எனக்கு வெறும் பாக்ஸு, வளையல், உடஞ்ச வளையல் போட்டு வந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்கிற கடை வச்சுருக்கவங்கலாம் எப்படி அவங்க வந்து வியாபாரம் பண்ணுவாங்க, எப்படி அவங்க குடும்பம் வாழும்? நம்ம ஆன்லைன் போயிட்டே இருந்தால் எப்படி தான்? ஏன்னா நான் ரொம்ப நாளாச்சு அந்த நியூஸ் பார்த்து. அமேசானில் ஆர்டர் பண்ணப்போ கூட ஒரு லேப்டாப் ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த இளைஞருக்கு வந்து அந்த கடப்பாக்கல் செல்ஃபுக்கெலாம் போகல அலமாரிக்கு, அந்த கடப்பாக்கல் அந்த லேப்டாப் சைஸ்லேயே கட் பண்ணி அமைச்சிருக்காங்க. அவங்க ஏதோ 20,000 30,000 கிட்ட பணம் கட்டி அது போயிடுச்சு. நிறைய அதை மாதிரி நியூஸில் பார்த்தேன். இது எல்லாம் நான் நியூஸில் பார்த்தேன். அதனால தான் சொல்கிறேன், எல்லா பொருளையுமே ஆன்லைனில் வாங்கணும்னு நினைக்காதீங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு நேரில் வாங்குற மாதிரி பாருங்கள். நேரில் நீங்கள் போனீங்கன்னா, சரி வெளியில் போன மாதிரியே இருக்கும், மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு விஷயமும் கூட, முன்னொரு காலத்தில் வந்து பண்டமாற்று முறை இருந்துச்சு. பண்டமாற்று முறைனா ஒரு நம்மள்ட்ட இருக்கிற பொருளை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட வந்து வேறு பொருள் வாங்குறது. இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து மீன்பிடி தொழில். நாங்கள் மீனை கொடுத்துட்டு பயிர் வாங்குறது, உளுந்து வாங்குறது, இல்லை நெல் வாங்குறது அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் காயின் வந்தது, காசு வந்தது, ரூபாய் நோட்டுகள் வந்தது. இப்போ ரூபாய் நோட்டுகள் மாறி இப்போ ஆன்லைனில் பரிமாற்றம். இந்த ஆன்லைனில் பரிமாற்றத்தில் கூட நம்மளும் தவறுதலாக வேறு நபருக்கு அனுப்பிவிடுறோம். அதுலேயுமே நிறைய இப்போ திருட்டு நடக்குது. ஒரே நேம். எங்கள் வீட்டில் நடந்த கதை தான். என் தம்பி பொண்டாட்டி, என் பேர் வந்து சிலம்புன்னு அது வச்சுருக்கு. அதே மாதிரி வந்துட்டு ஒரு பூக்கடையில் பூ வாங்கிட்டு பணம் அனுப்பியிருக்கு. அந்த பையன் பேர் சிலம்பு. எனக்கு பணம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேமாக இருக்கும், பூக்கடைக்கு அனுப்பிடுச்சு. அந்த காசு அனுப்பி 3 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் அந்த காசு அந்த பையன்கிட்டருந்து வாங்க முடியல. ஏன்னா போகிறப்பலாம் அப்புறம் தரேன். அதனால் ஜிபேயில் பணம் அனுப்பும் போதும் பார்த்து கவனமாக அனுப்புங்க. எந்த அளவுக்கு நம்ம வந்து உஷாராக இருக்கணுமோ, கவனமாக இருக்கணுமோ, அந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும். ஆன்லைனில் எல்லாத்துலேயும் இப்போ என்னத்த சொல்கிறது, அதில் நல்லதுன்னு இருந்தாலும் கூட கெட்டதும் கூட இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும்.